நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டுமென்று நீ யோசித்து இருக்கின்றாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கையில் வறுமையும் வெறுப்பையும் உணர்ந்திருக்க மாட்டாயே. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்குமென்று யோசித்துப்பார். நீ நினைப்பவை எல்லாம் நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது. நீ என்று உன் விருப்பங்கள், உன் கனவுகள், உன் ஆசை, உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருப்பாய். ஓசையில்லா இசைக்கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது, ஆனால் அதை செயற்படுத்த தெரியவில்லை உனக்கு. வாழ்க்கை உள்ள கஷ்டம் ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய். நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை, எது தேவையில்லாது என்று பட்டியலிடு. தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடு. அதற்காக உழைத்து போராடு. நிச்சயம் எல்லா விடயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய். உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. நிச்சயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு சுபிட்சமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். நான் இருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் சூரியனாக நான் வந்து வெளிச்சம் தருவேன். எங்கே கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கின்றாயோ அங்கேதான் அதிகமாக ஏமாற்றப்படுகின்றாய். பணம் இருந்தால் தூரத்து சொந்தமும் நெருங்கிய சொந்தமாகிவிடும். கடன் இருந்தால் நெருங்கிய சொந்தமும் தூரத்து சொந்தமாகிவிடும். இதுதான் இப்போது பலருடைய வாழ்க்கை முறையாகிவிட்டது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் சொந்தமாக கடைசி வரையும் வருவேன். என் மீது நம்பிக்கையுடன் இரு. அன்பு குழந்தையே, தனியாக அமர்ந்து எதையும் யோசிக்காமல் சிறிது நேரம் உனக்குள்ளே பிடித்த இடத்திலே அல்லது நீ உயிராய் நினைக்கும் என்னை பார்க்கவா. உன் மனதை எங்கிருந்தும் நான் சரி செய்வேன். இதயத்தில் பலமில்லை என்றால் உடலிலும் மூளையிலும் எப்படி பலம் இருக்கும் சொல். என் பாதத்தில் நீ கை வைத்து வணங்கும் போது உன் கையானது பலமிழந்து நம்பிக்கையற்று இருக்கின்றது. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்கின்றாய்? உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே. நீ எதற்காக பயப்படுகின்றாய்? பயப்படாதே. நீ தைரியத்தையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்கும் போது நான் எல்லாவற்றுமாகவும் இருப்பேன். என் கருவறையில் நான் சுமக்கும் என் உயிரான குழந்தை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகப் போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை உனக்கு எப்பொழுது புரிய போகின்றது? ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய்? ஏன் சிறு விடயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகின்றாய்? உனக்கு வெளியிருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீயே யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடாகும். நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களுக்காக ஏங்குகின்றாய். கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய். உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும். யார் உன்னோடு இருக்கின்றாரோ இல்லையோ நான் என்றும் உன்னுடன் இருப்பேன். உன் குமரர்கள், உன் அழுகை இவை அனைத்தும் காதில் எப்படி விழாமல் இருக்கும். உன் மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்களில் வேதனையால் கண்ணீர் கொட்டுகின்றது. உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அதை நினைத்து வருந்தாதே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.